ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நத்தை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு கசக்கி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் கசக்கி சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி போட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயமும் தட்டி வச்ச பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்கணும். இந்த லெவலில் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசு வசந்ததுனால கொஞ்சம் நைஸாகட்டும். தக்காளி எடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நத்தை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அவியில் நல்லா அவிச்சிக்கிறேன். உப்பு போட்டு அவிச்சு, உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிருக்கேன். அதை நம்ம இன்னொரு அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கோங்க. இது இந்த பைல்ஸ் இருக்கிறதுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அவிச்சிட்டேன், இருந்தாலுமே வேகட்டும். நல்லா கொஞ்சம் மஞ்சள்தூள் நான் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். ஏன்னா இது அந்த ஸ்மெல் வரும் ஒரு மாதிரி. அதனால் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அவிக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நான் மஞ்சள்தூள் பாருங்கள், திரும்பவும் போடுறேன் மஞ்சள்தூள். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள்லாம் அரைச்சிட்டு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுவும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சொன்னல முன்னாடி போட்டிருக்கேன், சும்மா கம்மியாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் அவிக்கும் போது உப்பு போட்டுருக்கேன்னு சொன்னேன்லங்க. கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் வெங்காயத்தோடய போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இருக்குது, பட் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக வேணாம். அது வெந்துருச்சு, இருந்தாலுமே கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருங்க. அதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லியும் இல்லை, லாஸ்ட்டாக பெப்பரும் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது விளக்கெண்ணையும் செய்வாங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்